ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எங்களுடைய கர்நாடகா டூர். ஒரு சில பிளேசஸ்க்கு போயிருந்தோம் கர்நாடகாவில். மைசூர், சாமுண்டீஸ்வரி ஹில்ஸ், அதுக்கப்புறம் கூர்க்கு பக்கம் இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். வந்தே பாரத் ட்ரெயினில் போனது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எதுக்காக வந்தே பாரத் ட்ரெயினில் போனது ஹாப்பியாக இருந்ததுன்னா, அது எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜேர்னி. மைசூர் பேலஸ் தான் நாங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு பிளேஸு. இங்கே 7 o'clock ஒரு 1 lakh பல்ப்ஸ் எரியவிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை பார்க்குறதுக்காகவே போயிருந்தோம். இந்த பல்ப் எரிய விடுறதுக்கு அவங்க செலவு பண்ணுறது வந்து 50,000 rupees 30 minutes. ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு பயங்கர அட்ராக்ஷனாக இருந்தது எங்களுக்கு. இங்கே வந்து நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச டாய்ஸும் வாங்கினோம். அங்கே வந்து ஃப்ளவர் ஷோவும் ஒன்று நடந்துகிட்டு இருந்தது, அதையும் பார்த்தோம். எக்கச்சக்கமான ஃப்ளவர்ஸ் பார்க்குறதுக்கு கிடைச்சது எங்களுக்கு. அழகாக டெக்கரேட்டும் பண்ணியிருந்தாங்க அந்த ஃப்ளவர்ஸில். பேலஸ் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்கே பூவராக சுவாமி கோயிலை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் ஷோவுக்கு பக்கத்துலேயே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் கார்விங்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வெஜிடபிள் ஷோக்கு பக்கத்திலேயே பிரம்மாண்டமான கொலு வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு கொலு பொம்மையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இவங்க பார்த்து பார்த்து அடுக்கி வச்சுருந்தாங்க. ரொம்ப நேர்த்தியாக இருந்தது, எல்லாமே சுத்தமாகவும் இருந்தது. இந்த கொலு பொம்மைங்க பார்க்குறதுக்காக நிறைய டூரிஸ்ட்டுங்க வந்திருந்தாங்க. பெரிய க்யூ இருந்தது. க்யூவில் நின்று தான் நாங்களும் பார்த்தோம். இந்த கொலுவில் இருந்த பெருமாள் பொம்மை திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்த்த மாதிரியே ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே இருந்த மெயின் பொம்மைங்க எல்லாம் ரொம்ப பழங்காலத்து பொம்மை மாதிரி தெரிஞ்சது. ஒவ்வொரு பொம்மைக்கும் அவங்க வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதனால் இந்த பொம்மைங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க மெயின் ஹைலைட்டே. கனகதாரா ஸ்தோத்திரம்ன்ட்டு ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது. அந்த ஸ்தோத்திரம் எப்படி வந்ததுன்றதை பற்றி இவங்க விவரிச்சிருந்தாங்க. ஒரு ஏழை அம்மா தான் செஞ்ச உதவியால் எப்படி நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்தாங்க அப்படின்றத பற்றி அருமையாக விவரிச்சிருந்தாங்க. அந்த குடிசை செட்டிங்கே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அங்கே கொஞ்சம் டாய்ஸ் வாங்கினோம். ஃப்ளவர் ஷோவில் வந்து இந்த சிவலிங்கம், இன்னும் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. மைசூர் பேலஸை விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. அந்த 1 lakh பல்ப்ஸ் அப்படியே பார்த்துட்ருக்கலாம் போல் இருந்தது. அது முடிஞ்ச உடனே நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ்க்கு போனோம். இது வந்து ஒரு பழைய பில்டிங்குன்னு சொல்லலாம். அந்த பில்டிங்கில் இருந்த திங்ஸு, அதுக்கப்புறம் அதனுடைய செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் போன பிளேஸ் வந்து சாமுண்டீஸ்வரி கோயில். இந்த கோயிலுக்கும் நிறைய கூட்டம் இருந்தது. கூட்டத்தில் வந்து எப்படியோ டிக்கெட் கிடச்சி நாங்கள் தரிசனமும் பண்ணிட்டு வந்தோம். நல்ல தரிசனம் கிடைச்சது எங்களுக்கு. இப்போ பார்த்தோம்னா இந்த கோயில் அந்த கோயிலுன்ட்டு இல்லாமல் எல்லா கோயில்லையும் திருப்பதி, திருவண்ணாமலையில் இருக்கிற கூட்டம் மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கூர்குக்கு போனோம். அங்கே காஃபி எஸ்டேட்டில் வந்து காஃபி பீன்ஸ் பற்றின ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ்னே சொல்லலாம். ஆக்சுவலி நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற காஃபி கொட்டைங்க, காஃபி பீன்ஸ் பற்றி இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையிலேயே நாம் கேட்டோம்னா காஃபியே குடிக்க மாட்டோம். வெறும் பீன்ஸில் போடுற காஃபி குடித்தோம்னா ஓகே, பட் இந்த சிக்கரி கலந்து குடிக்கிற காஃபியால் நமக்கு என்னென்ன அளவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றதை சொன்னாங்க. ஸோ இதை பார்த்த உடனே, இதை கேட்ட உடனே நாங்கள் மோரர்லெஸ் காஃபி குடித்ததையே நிறுத்திட்டோன்னு சொல்லலாம். ஸோ நம்ம மைசூர் பார்த்தாச்சு, சாமுண்டீஸ்வரி டெம்பிள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற தேர்ட் பிளேஸ் வந்து ஓம்காரேஸ்வரா டெம்பிள். இந்த டெம்பிளோட விசேஷம் என்னென்னா, இது ஹிந்து மற்றும் பஞ்சாபி சிக் அவங்களுடைய முறைப்படி கட்டின ஒரு கோயில். இது வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இதுவும் ஒன்று. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற 4th பிளேஸ் வந்து அபே ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ்க்கு வந்து நீங்கள் கூர்கு பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற தண்ணி, இந்த சரௌண்டிங்ஸ் அதெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப பியூராக இருக்குது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு பிளேஸ் என்னன்னு சொன்னோம்னா இந்த அபே ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து போகிறதுக்கும் எங்களுக்கு மனசே வரலை, நல்லா ரிலாக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம்தான் இங்கேருந்து நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு கிளம்பினோம். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற 5th பிளேஸ் என்னன்னு சொன்னோம்னா மண்டலப்பட்டி பீக். இது போகிற இடம், மண்டலப்பட்டிக்கு போகிற வழி இது. ஆக்சுவலி நாங்கள் போன டைம் வந்து அந்தளவுக்கு மழை இல்லாதனால கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. பட் மழை இருக்கும்போது மற்ற சீசனில் போயிருந்தோம்னா நல்லா லஷ் க்ரீனாக இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த பிளேஸ்க்கு நம்ம போகும்போது அந்த வழி நெடுக நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம். ஜீப்பில் போனோம். அந்த ஜீப் டிரைவர் எப்படி அவர் ஜீப் ஓட்டினார்ன்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர்ஸ் தான் இந்த ஜீப்பெல்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க. அந்தளவுக்கு அந்த ரோடெல்லாம் ரொம்ப கரடு முரடாக இருந்தது. ஸ்கில்ஃபுல் டிரைவர்ஸ், அப்படியே அவங்களுடைய டேலண்ட்டை வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணலாம். இந்த பீக்குக்கு போன உடனே நல்ல காற்று அடித்தது, அந்த மேலெல்லாம் நல்ல காற்று. அங்கேருந்து பார்த்தோம்னா இதை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் ரொம்ப நல்லா கிளியராக தெரிஞ்சது. இந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போதே எல்லாருக்கும் புரியும் எவ்வளோ ஹைட்டில் இருந்து நம்ம ஃபோட்டோ பிடிச்சிருக்கோன்ட்டு. இது வந்து நாங்கள் ரிட்டர்ன் ஆகிற டைம். ரிட்டர்ன் ஆகும்போது அதே மாதிரி வழிநெடுக இருக்கிற வீடுங்க, செடி கொடி மரங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். இது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஜீப்பில் போகிறது ரொம்ப இடைவெளி விட்டு வீடுங்கள்லாம் கட்டியிருந்தாங்க. இது மோஸ்ட்லி ரொம்ப ரிமோட்டாக இருந்ததுனால அந்தளவுக்கு இங்கே யாருமே இல்லை. ஆனால் இங்கே இருந்த வீடுங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கூர்கு காஃபி தோட்டத்துக்கெல்லாம் போயிருந்தோம். ஆன் த வேல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த காஃபி தோட்டத்துக்கு நடுவுலையே மிளகு, பெப்பர், குறுமிளகு அந்த கொடிங்க எல்லாம் படர்ந்து இருந்தது. கை கெட்டிய தூரம் எல்லாம் காஃபி பீன்ஸ், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காஃபி பீன்ஸ். அதுக்கப்புறம் வந்து காட்டு செடிங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு நல்ல தரமான ஸ்பைசஸ் ஷாப். இங்கே எங்களுக்கு தேவையான ஸ்பைசஸும் வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய பேஸ்கெட். இங்கே ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸ் பார்க்குறதும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எல்லாமே அவ்வளோ நேர்த்தியாக பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே வாங்கணும் போல் இருந்தது. குட்டி குட்டி பொருள் எல்லாம் ரொம்பவே குட்டி குட்டியான திங்ஸ் எல்லாம் கூட அவங்க வந்து ரொம்ப கலைநயத்தோடு செஞ்சு வச்சுருந்தாங்க. இங்கேயும் எங்களுக்கு பிடிச்சமான ஐட்டம்ஸ் வாங்கினோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த கூடைங்க எல்லாமே பேம்பு, அதுக்கப்புறம் மற்ற காட்டு மரங்களில் செஞ்ச கூடைங்க. இந்த நிசர்கதாமா பிளேஸில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, இங்கே குடகு மக்களோட வாழ்க்கை முறையை பற்றி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சொல்லி வச்சுருக்காங்க. அவங்கள மாதிரியே ஆட்களை வந்து அவங்க வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் மைன்யூட்டாக பார்த்து செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த சின்ன சின்ன வீடு செட்டிங் வந்து ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான ஃபீச்சர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இங்கே இருந்து கிராமத்து வாழ்க்கை பற்றியும் ரொம்ப ப்ரீஃபாக டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இது கிராமத்து வாழ்க்கை.
குடகு மக்களுடைய கிராமத்து வாழ்க்கை. ரொம்ப ஃபன்னியாகவும் காட்டியிருக்காங்க. அந்த கிராமத்து மக்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபன்னியாக காமிச்சிருக்காங்க. இதை நிறைய பேர் ரசித்து பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அப்புறம் அவங்க எப்படி அந்த டான்ஸ் எல்லாம் போடுறது, குடகு ஆளுங்க டான்ஸ் போடுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ இதை தாண்டி போனோம்னா டீர் பார்க் இருக்குது. மானெல்லாம் அவ்வளோவா இல்லை, கம்மியாக தான் இருந்தது. அதையும் தாண்டி போனோம்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த ரிவர் வருது. இந்த தண்ணியும் அதே மாதிரி ரொம்பவே க்ளீனாக இருந்தது, கிறிஸ்டல் கிளியராக இருந்தது, ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் இது. நம்மக்கிட்ட டைம் நிறைய இருந்ததுன்னா இங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு இந்த ஸ்ட்ரீம் போகிற இடத்துல நேச்சர், இயற்கை காட்சின்னா இந்த மரம் இருக்குது பாருங்கள், இதை சுற்றி இருக்கிற மரங்க ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. டைம் தான் நம்மக்கிட்ட இல்லை, அதனால் சீக்கிரமாக இதெல்லாம் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதாக போச்சு. இந்த பிரிட்ஜ் வாக் ஒரு என்ன சொல்கிறது, த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிரிட்ஜ் வாக். அந்த சைட்லேருந்து வர்றவங்களும் இந்த சைட்லேருந்து போகிறவங்களும் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும்போது அந்த பிரிட்ஜ் பயங்கரமாக ஷேக் ஆகும். இப்போ நாம் பார்த்துட்ருக்க இன்னொரு ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட். இது கோல்டன் டெம்பிள்னு சொல்கிறாங்க. இந்த கோல்டன் டெம்பிளும் டூரிஸ்ட்டுங்க நிறைஞ்ச ஒரு பிளேஸ். கூர்க் போகும்போது தவறாமல் இந்த வீடியோவில் பார்த்த பிளேசஸை விசிட் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.